என் தாசனாகிய யோபு. எப்படி? என் தாசனை. நீங்கள் சொல்லுவீங்க, எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா நடந்து தெரிஞ்சு எங்களுக்கு நல்ல சுகம் இருந்தால் நாங்கள் சொல்லுவோம், அவர் அனைத்தையும் செய்யும் ஆற்றல் உள்ளவர். அவர் அனைத்தையும் செய்யும் ஆற்றல் உள்ளவர் என்று யோபு அறிக்கை செய்தது கட்டிலில் படுத்திருக்கும் போது, வியாதியில் இருக்கும்போது, வியாதியின் உச்ச நிலையில் இருக்கும்போது, வியாதியினுடைய கொடுமையில் இருக்கும்போது அவர் சொன்னார், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. என்னை கேட்கிற விசுவாசிகளே, நீங்க தேவனுடைய வசனங்களை படிக்க படிக்க உங்க ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். உங்க ஆத்துமா சூழ்நிலையை பேசாது, கர்த்தரை பத்தி பேசும். உங்களுடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. சங்கீதக்காரர் சொல்றாரு, என்ன நிலைமை இருக்கலாம், கண்ணு உள்ள போய் இருக்கலாம், இருள் சூழ்ந்து இருக்கலாம். சங்கீதக்காரன் அறிக்கை செய்கிறான், நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எதிர்மறையான சூழ்நிலை நடக்கலாம், நான் ஒண்ணுதான் செய்ய முடியும், உம்மை நோக்கி கூப்பிடுவேன். இரவும் பகலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தா பாட்டு பாடிட்டு இருக்கும்போதே உட்காந்துருவாங்க, கை தூக்கிட்டு இருக்கும்போதே இறக்கிடுவாங்க. இரவும் பகலும் கை உயர்த்திக்கிட்டே இருக்கேன், நோக்கி கூப்பிட்றேன், அனுதினமும் கூப்பிட்றேன், காலையிலே கூப்பிட்றேன். இன்னைக்கு நம்பிக்கையற்று வந்திருக்கிறவங்க, நான் 10 வருஷம் விசுவாசி, 20 வருஷம், நீங்கள் தேவனோடு நெருங்க வேண்டும். நீங்கள் தேவனோடு சேர சேர தேவன் செய்கிறவைகளை உங்கள் வாய் பேச ஆரம்பிக்கும். இந்த தேசத்தில் தேவன் செய்ய போகிறதை பேச ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் தேவன் செய்கிறதை பேச ஆரம்பிக்கும். உங்கள் சரீரத்தில் தேவன் செய்கிறதை பேச ஆரம்பிக்கும். என் தேவன் ஒருவனுக்கு அற்புதம் செய்வதற்கு முன்னாக அவன் அறிக்கையை பார்க்கிறார். அவன் அறிக்கையை பார்க்குறார். 38 வருஷம் வியாதிப்பட்டவன் வாயிலிருந்து என்ன வருதுன்னு கேட்குறார். அவனுக்கு சுகம் வேணுமா இல்லை 10 ரூபா காசு வேணுமான்னு பார்த்தார். அவன் சொன்னான், டெய்லி ட்ரை பண்ணுறேனே, அதனால தான் உன்னை தேடி வந்திருக்கேன். அல்லேலூயா. என்னை தூக்கி விட இல்லையே, அதனால தான் வந்திருக்கேன். என்னை தூக்கி கொண்டு போக ஆள் இல்லையே, அதனால தான் வந்திருக்கிறேன். அவன் சொன்ன பதில், நான் சுகமடையணும் தானே ட்ரை பண்ணுறேன், நான் சுகமடையும் தானே ட்ரை பண்ணுறேன். அப்போ சொன்னார், படுக்கை எடுத்துக்கிட்டு போன்னு. நம்ம சொல்லுவோம், எப்படி எடுக்க முடியும், 38 வருஷமாக எடுக்க முடியாமல் தானே இருக்கேன்னு. அதை கேட்டு ட்ரை பண்ணால் மற்றதை கர்த்தர் பார்த்துக்கிட்டாரு. 38 வயசானவங்க இங்கே எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க. இன்னும் எத்தனை பேர் 38 வயசு கூட ஆகலை? 38 வருஷமாக ட்ரை பண்ணுறவனை தேடி கலிலேயாவில் இருந்து எருசலேமுக்கு வந்து அவனை சுகமாக்கிட்டு திரும்ப போயிட்டாரியா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்பிக்கையோடு நல்ல அறிக்கை பண்ணுகிற தேவ பிள்ளைகளை விடுவிக்க என் இயேசு வந்திருக்கிறாரு. அது எனக்கு தெரியும். எலும்புகள் பலனற்று போகலாம், இருள் சூழ்ந்திருக்கலாம், முடியாமல் இருக்கலாம், யோபு போல படுத்திருக்கலாம், சரீரம் சுருங்கி போயிருக்கலாம், உரு தெரியாமல் போயிருக்கலாம். அவனால் சொல்ல முடியும் என்றால் நம்மாலும் சொல்ல முடியும். அவருக்குள் இருந்தவர் நமக்குள்ளும் இருக்கிறார். அவர் அனைத்தையும் செய்வார். நாம் பலனோடு இருக்கிறத விட நாம் பலவீனமா இருக்கும்போது அதிகமாக செய்வார். ஏனென்றால் அவர் அனைத்தையும் செய்கிறவர். நான் பலனோடு இருக்கும்போது செய்தால் நான் செய்ததாகிறது, நான் பலவீனமாக இருக்கும்போது செய்தால் அவரே செய்ததாய் மாறுகிறது. நான் பலவீனம் அடைஞ்சிருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. வியாதி வந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. சூழ்நிலை மாறி இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. வயது ஆயிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அவர் நினைச்சது நடக்கும். நல்ல அறிக்கை பண்ணணும்னா கொஞ்சம் வசனம் உள்ளே இருக்கணும். சட்டியில் இருந்தால் தான் என்ன வரும்? அதுக்கு தான் சொல்கிறேன், வசனத்தை படிக்கணும், வசனத்தை மனப்பாடம். இந்த கமாலியல் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார் மனுஷன். பொறாமையாக இருக்குது. எப்படி தான் இந்த மூலையில் வச்சுருக்காருன்னே தெரில, எப்படி தான் இருதயத்தில் வச்சுருக்காரு. எனக்கு பைசா வச்சுருக்கவனை பார்த்து பொறாமல் இருக்காது. ஏன்னா வசனம் இருந்தால் பொழைச்சிக்கிறலாம், வசனம் இருந்தால் பொழைச்சிக்கிறலாம். டெய்லி இந்த மூலையில் ஒரு வசனம் ஸ்டோர் பண்ண, நீங்கள் போகும்போது அந்த வசனம் உன்னோட பேசும், உங்களோட சம்பாசிக்கும், உங்களை வழிநடத்தும், உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும். நல்ல அறிக்கை பண்ணுறவங்களெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ மரியாதையாக பேசுகிறார்.